இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த தசமகா வித்யை அதுல வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வித்யா தான் இந்த ஸ்ரீ வித்யா. நம்ம பார்த்திருப்பீங்க மகாமேரு, அப்புறம் வந்து ஓகே மேம். இப்போ நெமிலியில் இருக்கக்கூடிய பாலாம்பிகை கோவிலுக்கு என்ன சிறப்புகள் இருக்கு மேம்? நெமிலியில கோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆழ்ந்து போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். பாலாம்பிகை அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே ஒரு பச்சை கலர்ல ஒரு மேல் சட்டை போட்டிருப்பாங்க, சிவப்பு கலர்ல பாவாடை அந்த மாதிரி ஒரு ஸ்கர்ட் போட்டிருப்பாங்க. அவங்க ஒரு சட்டை பின்னி அதை ஃப்ரண்ட்ல விட்டுருப்பாங்க. அதே போல கோவில் கட்டணும் அப்படின்றது அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணமா உருவாகி அதுல இருந்து கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் மரோஸ். இன்னைக்கு நம்ம பாலாம்பிகை கோவில் பத்தி தான் நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதை பத்தி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக உமா மகேஸ்வரி மேம் நம்ம கூட இணைந்திருக்காங்க. அவங்கள நம்ம நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம் லீமா. பக்தி கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, பாலா திரிபுர சுந்தரி அப்படின்னா அவங்க யாரு மேம்? அவங்களுடைய ஹிஸ்டரி என்ன அப்படின்றத கொஞ்சம் சொல்லிடுங்க. பாலா திரிபுர சுந்தரி அப்படின்னு சொன்னா, திரிபுர சுந்தரி அதாவது திரிபுரம் 3 புறங்கள், அதாவது 3 உலகங்கள்லயுமே சுந்தரி அப்படின்னு அழகு, 3 உலகங்கள்லயுமே ரொம்ப அழகா இருக்கிறவங்க தான் இந்த திரிபுர சுந்தரி. அவங்களுடைய சின்ன வெர்ஷன் அப்படின்னு சொன்னா அவங்கதான் பாலா திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே மேம். அவங்க உருவானதுக்கான ஹிஸ்டரி என்ன மேம்? அவங்க யாரு, அவங்க எப்படி இந்த கோவில்ல இங்கதான் உருவானாங்க அப்படின்னு ஏதாச்சும் இருக்கும்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பாலா திரிபுர சுந்தரி அப்படிங்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா திரிபுர சுந்தரி கிட்ட இருந்து உருவானாங்க. தசமகா வித்தைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது பைரவி, தூமாவதி, பகலாமுகி, மாதங்கி, கமலாத்மிகா அப்படின்னு 10 விதமான தெய்விகள். அவங்க கொடுக்கக்கூடிய நாலேஜ் தான் வந்து நம்ம தசமகா வித்தைன்னு சொல்றோம். இதுல திரிபுர சுந்தரி நான் ஏற்கனவே சொன்னா போல 3 உலகங்களிலும் ரொம்ப அழகானவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப மேன்மை பொருந்திய ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தெய்வி. அவங்க எப்பவுமே நீங்க பாருங்க, இந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாமே ஒரு ப்ராப்ளம் வரும், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காக இவங்க அவதாரம் எடுப்பாங்க. இப்ப நம்மளோட விஜயதசமிக்குமே அப்படித்தான் இல்லையா? ஒரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு அசுரன் உருவாகுவான், அந்த அசுரனை வந்து ஒரு சக்தி தான் வந்து அழிக்க முடியும். அது மாதிரி இங்க பண்டாசுரன் ஒரு அசுரன் உருவாகுறான். அந்த அசுரனை வதம் செய்யறதுக்காக தான் திரிபுர சுந்தரி உருவானாங்க. இப்ப இந்த பண்டாசுரனுடைய பிள்ளைகள் ஒரு 30 பேர் இருக்காங்க. இவங்களை அழிக்கிறதுக்காக திரிபுர சுந்தரி கிட்டே இருந்து உருவான அந்த ஒரு ஸ்மால் வெர்ஷன் அதுதான் பாலா திரிபுர சுந்தரி. பார்க்க ரொம்ப குட்டி பாப்பாவா ரொம்ப கியூட்டா இந்த தேவி இருப்பாங்க. ஆனா இவங்க தான் ஒரு 30 அசுரன்களை வதம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த ஒரு குழந்தை கிட்ட என்ன ஒரு எனர்ஜி இருக்கு, ஒரு தீமையை அழிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி பாக்குறதுக்கு வந்துட்டு மற்ற தெய்வங்கள் மாதிரி இல்லாம இந்த தெய்வம் வந்துட்டு ரொம்பவே குட்டியா இருப்பாங்க. அவங்களுக்கு இவ்வளவு பவர் இருக்குன்னு போது நீங்க சொல்லும் போது தான் தெரியுது எங்களுக்கு. ஆமா, இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இல்லையா, பாலா திரிபுர சுந்தரி அதாவது பாலாம்பிகை அப்படின்னு சொல்றோம், ஒரு அம்பிகையோடைய ஒரு சின்ன ரூபம். இவங்களை வந்து நம்ம அணுகிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒரு குழந்தை வந்து நம்ம எவ்வளவு ஈஸியா ஒரு குழந்தைய நம்ம அணுகலாம். அந்த குழந்தைக்கு வந்து எந்த ஒரு விகல்பமும் மனசுல இருக்காது, ரொம்ப பியூர் ஃபார்ம். இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி. ஆனா பாக்குறதுக்கு தான் அது, ஆனா பவர் வந்து எக்கச்சக்கமான பவர். ஓகே மேம். இப்ப இந்த பால திரிபுர சுந்தரிக்கும் ஸ்ரீ வித்யா சாதனாக்கும் என்ன மேம் ஒத்துமை இருக்கு அவங்களுக்கு? இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா, உங்களுக்கு இந்த தசமகா வித்தை அதுல வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வித்யா தான் இந்த ஸ்ரீ வித்யா. நம்ம பார்த்திருப்பீங்க மகாமேரு, அப்புறம் வந்து ஸ்ரீ சக்கரம், இதெல்லாம் பிரதிஷ்டை பண்ணி சில பேர் பூஜை பண்றதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் ரொம்ப இன்டெப்த்ல நம்ம யோசிக்க வேண்டிய, நம்ம பேச வேண்டிய விஷயம். இந்த ஒரு பாட்காஸ்ட்ல அதை பத்தி நம்ம பேச முடியாது. அதுக்குன்னு தனியாவே நம்ம வந்து ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு பாட்காஸ்ட் தான் கிரியேட் பண்ணோம். பட் இந்த ஸ்ரீ வித்யா சாதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதுல நீங்க பாத்தீங்கன்னா பால விக்ரம நந்திதா அப்படின்றதெல்லாம் நம்ம பாலாவை பத்தி வரக்கூடிய விஷயங்கள் தான். இது வந்து ஸ்ரீவித்யா சாதனால ரொம்ப முக்கியமான ஒரு இடம் பெற்றவங்க பாலா திரிபுர சுந்தரி. நம்ம இந்த பாலாம்பிகை கோவில் வந்துட்டு எந்தெந்த ஊர்ல இருக்குன்றது மக்கள் நிறைய பேருக்கு தெரியாது மேம். இந்த பாலாம்பிகை கோவில் வந்துட்டு எந்த ஊர்ல இருக்குது மேம்? பாலாம்பிகை வந்து நிறைய ஊர்ல இருக்காங்க. ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா நெமிலியில பாலாபீடம்னு ஒண்ணு இருக்கு. அதே போல திருப்போரூர்
பக்கத்துல இருக்க செம்பாக்கத்துலயும் உங்களுக்கு பாலாம்பிகையோட கோவில் இருக்கு. இது தவிர நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இருக்கு. பாண்டிச்சேரி பக்கத்துல ஒரு இடத்துல இருக்கு, விஜயவாடா, இன்ஃபேக்ட் நேபாள்ல வரைக்கும் நம்ம பாலாம்பிகையோட கோயில்கள் இருக்கு. ஓகே மேம். இப்ப நெமிலியில இருக்கக்கூடிய பாலாம்பிகை கோவிலுக்கு என்ன சிறப்புகள் இருக்கு மேம் அங்க? நெமிலியில கோவில் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் கோவில் மாதிரி கோவில் இருக்காது. அது வந்து ஒரு வீடு. அதுல என்ன கேட்டீங்கன்னா அங்க இருக்கிற அந்த ஒரு பெரியவரோட கனவுல பாலாம்பிகை வந்து இது மாதிரி இந்த ஒரு இடத்துல நான் இந்த ஒரு ஆற்றுல நீ வந்து என்ன தேடு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து இவரும் போய் ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல 3 நாள் அங்க வந்து கனவுல வந்து சொன்னாங்களே ஏன் இவங்க வரல அப்படின்னு ஒரு தேடி இருக்காரு. அந்த 3வது நாள் அந்த ஒரு காத்திருப்போட கடைசியில அந்த ஒரு நம்பிக்கையா ஒரு குட்டி சிலை ஒரு கையில வந்து சேர்ந்திருக்கு. இப்ப அந்த சிலையை வச்சுதான் அவங்க அங்க பூஜை பண்றாங்க. நெமிலி பாலா அப்படிங்கிறவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. நீங்க அங்க பாத்தீங்கன்னா அது நூற்றுக்கணக்கான வருடங்களா இப்ப அந்த வீடே கோவிலா அவங்க கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அங்க போறவங்களுக்கு எல்லாம் அவங்க என்ன வேண்டி போறாங்களோ அது எல்லாமே சக்சஸ் ஆகுது அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். ரொம்ப ஒரு எனர்ஜி நிறைந்த ஒரு இடமா அங்க இருக்கு. இவ்வளவு நேரம் நெமிலி பாலாம்பிகை பத்தி சொன்னீங்க. அதே மாதிரி செம்பாக்கம்ல இருக்க கோவில்களுக்கு என்ன சிறப்பு இருக்கு, அதனுடைய வரலாறு பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க. இந்த செம்பாக்கத்துல இந்த கோவில் வளர்ந்த விதத்தை நானே கண் முன்னாடி பார்த்திருக்கேன். 2001-2 அந்த காலகட்டத்துல திருப்போரூர் முருகர் கோயில் ரொம்ப ஸ்பெஷல். அங்கிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்துல பாத்தீங்கன்னா செம்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா சிவன் கோவில் ஒண்ணு இருக்கு. அதை வந்து வட திருவானைக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜம்புகேஸ்வரர் எங்க வந்து திருவானைக்காவல்ல அது வந்து ஒரு நீர் ஸ்தலமா இருக்கும், அதே மாதிரி இந்த இடத்துலயும் அப்படி இருக்கு. நம்மளுடைய பக்தி கஃபேல கூட நம்ம ஒரு எபிசோட் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த கோவிலை பத்தி. அந்த கோவிலுக்கு நான் அடிக்கடி போகிறது உண்டு. அந்த கோவில பால் குடம் எல்லாம் எடுத்திருக்கேன். அழகாம்பிகை அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. அங்க பக்கத்துல ஒரு கொஞ்சம் வீடு தள்ளி தான் இப்போ இந்த இருக்கக்கூடிய பாலா, அதை வந்து ஒரு சமஸ்தானம்னு சொல்லலாம். இப்ப அந்த அளவுக்கு அந்த கோவில் வந்து டெவலப் ஆயிடுச்சு. ஆனா நான் அந்த காலகட்டத்துல பார்க்கும்போது அப்படிலாம் ஒரு கோவில் அங்க இல்ல. அந்த வீட்டுல இருக்கிறவங்களே எனக்கு நல்லா தெரியும். இப்ப லேட்டஸ்டா அவரை பார்க்கும்போது அவர் சொல்ல கேட்டது என்னன்னா, அவரு வந்து கபாலீஸ்வரர் கோயில் இருக்க கற்பகாம்பால ரொம்ப வேண்டி இங்க வந்து வேலை பண்ணும்போது கற்பகாம்பால் அவங்களோட ரொம்ப இஷ்ட தெய்வமா இருந்ததாகவும், திருப்பியும் வந்து திருப்பூரூர் போகும்பொழுது அவங்கள பார்க்க முடியலன்னு வருத்தப்படும் பொழுது அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வந்தது. அதாவது அழகாம்பிகை வேற இல்ல, கற்பகாம்பால் வேற இல்ல அப்படின்னு சொல்லி வந்ததாகவும் கேள்விப்பட்டோம். அங்கிருந்து இந்த மாதிரி ஒரு கோவில் கட்டணும் அப்படின்றது அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணமா உருவாகி அதுல இருந்து கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு கேள்விப்படுறோம். இது நானே கண்ணு முன்னாடி பார்த்ததுனால எனக்கு அந்த கோவிலோட ஒரு நல்ல ஒரு கனெக்ட். அந்த டைம்ல எல்லாம் வந்து எனக்கு பாலா அவங்கன்னா யாரு, ஏதோ குட்டி பாப்பாவா ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்றதுதான் தெரியுமே தவிர்த்து நம்மளும் இதுக்குள்ள இழுக்கப்படுவோம் அப்படின்றது அந்த டைம்ல எனக்கும் அது அவ்வளவா தெரியல. இப்போ அந்த கோவில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வீட்டுக்கு பின்புறம் முழுக்க கோவிலுக்காகவே இடம் இருக்கு. பாலா திரிபுர சுந்தரி ரொம்ப பியூட்டிஃபுல் மூலவரா அங்க இருக்காங்க. அதே போல ஒரு இப்ப சுவாமி மலையில போனீங்கன்னா கீழே சிவன் மேல முருகன் மாதிரி இங்கேயும் வந்து படிக்கட்டு இருக்கு. அந்த படிக்கட்டுல ஏறி மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூலிகையிலேயே செஞ்ச அம்மன், அதாவது நல்லா டால் அம்மன், முழுக்க மூலிகையிலேயே செஞ்ச ஒரு அம்மன் இருக்காங்க. அங்க மாதங்கி தேவி அப்படின்ட்டு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருடைய வடிவமும் அங்க இருக்கும். அதையும் தாண்டி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்களா, தசமகா வித்தை, அந்த தசமகா வித்தைகளுக்கும் தனித்தனி சிலாரூபம் கொண்டு அந்த கோவிலை கட்டியிருக்காங்க. இன்னைக்கும் அந்த கோவிலை கட்டின அவங்கள நம்ம வந்து கையெடுத்துதான் கும்பிடணும். ஏன்னா இப்படி ஒரு விஷயத்த நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. நம்ம நார்மலா வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போவோம், கோவிலுக்கு வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில ஒரு பக்தியின் அடிப்படையில நம்ம போய் நம்ம வந்து கோயில்ல சாமி கும்பிடுவோம். ஆனா அதையும் தாண்டி சயின்ஸ் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம உணரணும். அதுக்கான விஷயமா இங்க அந்த குருவா இருந்து அவர் அந்த கோவில கட்டியிருக்காரு. அது மிகப்பெரிய விஷயமா நான் பாக்குறேன். இன்னைக்கு அந்த கோவில போய் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கட்டிட்டு இருக்காங்க, கோவில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஸ்ரீ சக்கரம், காமதேனு, இது மாதிரி ஒரு தந்திரா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அங்க நிறைய இருக்கிறத நம்ம பாக்குறோம். எல்லாரும் கண்டிப்பா இந்த செம்பாக்கத்துல இருக்கிற பாலா திரிபுர சுந்தரி கோவிலுக்கு கட்டாயம் போகணும். மேம் இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு இன்னொரு டவுட் வந்து, இந்த வாழை அப்படின்னு சொல்றாங்களா, அவங்களும் இந்த திரிபுர சுந்தரியோடைய மறு உருவமா தான் சொல்றாங்களா? பாலா திரிபுர சுந்தரி, பாலாம்பிகை, வாழைத்தாய் எல்லாரும் ஒண்ணுதான். இதுல என்னன்னா சித்தர்கள் நமக்கு தெரியும். ஏதோ ஒரு கோவில் ரொம்ப ஸ்பெஷலா இருக்குன்னா கண்டிப்பா அங்க ஏதோ ஒரு சித்தருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். இப்படிப்பட்ட சித்தர்களே வாழைத்தாய் அவங்களதான் முதல்ல வழிபடுறாங்க. அவங்களுக்கு ஒரு கைடிங் லைட்டா இருக்கிறது நம்ம வாழைத்தாய் தான்.
அதாவது பாலா திரிபுர சுந்தரி. இவங்க ஃபார்ம் என்னமோ ரொம்ப குட்டியா இருந்தாலும் இவங்க முழுக்க முழுக்க அந்த ஞானம், இந்த ஞான தேடல்ல தான் சித்தர்கள்லாம் இருந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, எந்த சித்தராவது தனக்குன்னு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? முழுக்க 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 மக்களுக்காகத்தான் அவங்க வந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே இல்ல எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, சித்தர்கள் எல்லாம் வேட்டி கட்டிய விஞ்ஞானிகள் அப்படின்னு. அவங்க அவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க சொன்ன சில விஷயங்களை இன்னும் கூட நம்மளுடைய நவீன விஞ்ஞானம் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கு. அவங்களோட மெஞ்ஞானத்துல வந்து இவ்வளவு விஷயங்களை தேடி நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படிப்பட்ட சித்தர்களுடைய கைடிங் லைட்டா இருக்கக்கூடியது வாழைத்தாய்னு சொல்லக்கூடிய பாலா திரிபுர சுந்தரி. ஓகே மேம், இப்ப நீங்க வந்துட்டு பாலாம்பிகை வந்துட்டு பாக்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப குட்டி குழந்தையா தான் இருக்காங்க. அவங்களுடைய ஃபார்ம்ல வந்து ஏதாவது சிக்னிபிகன்ஸ் இருக்கா மேம்? கண்டிப்பா எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆழ்ந்து போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். பாலாம்பிகை அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே ஒரு பச்சை கலர்ல ஒரு மேல் சட்டை போட்டிருப்பாங்க, சிவப்பு கலர்ல பாவாடை அந்த மாதிரி ஒரு ஸ்கர்ட் போட்டிருப்பாங்க. அவங்க ஒரு சட்டை பின்னி அதை ஃப்ரண்ட்ல விட்டுருப்பாங்க. அதே போல அவங்களோட கைகள்ல ரைட் ஹேண்ட்ல அபயஹஸ்தம், லெஃப்ட் ஹேண்ட்ல வர முதிரை பண்ணிருப்பாங்க. மேல 4 கரங்கள் இருக்கும் அவங்களுக்கு. மேல் கையில வந்து ஜபமாலையும், லெஃப்ட் ஹேண்ட்ல மேல வந்து புத்தகம், அதாவது ஏடு கட்டு வச்சிருப்பாங்க. இது என்ன சிக்னிஃபை பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ரெட் கலர் அப்படி வந்து உங்களுக்கு வந்து மூலாதாரத்தோட கனெக்டடான ஒரு தேவி இந்த பாலா திரிபுர சுந்தரி. பச்சை கலர் வந்து ஃபர்டிலிட்டி அண்ட் ப்ராஸ்பெரிட்டி இதெல்லாம் சிக்னிஃபை பண்ணுது. அவங்க வந்து ஒரு ஒயிட் லோட்டஸ் மேல உட்கார்ந்துருப்பாங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ஃபார்ம் ஆஃப் பாலா இதுதான். ஒயிட் லோட்டஸ்ல உட்கார்ந்துருப்பாங்க. அதாவது ஒரு தாமரை அப்படின்னு சொன்னாலே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு ரெலவன்ஸ் இருக்கக்கூடிய. இங்க அபய முத்ரை அப்படின்னு சொன்னா ஐ வில் ப்ரொடெக்ட் யூ, நீ கவலையே படாத, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு கொடுக்குற ஒரு ப்ராமிஸ். அது நான் இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்றது. வரத முத்ரை, நீ என்ன கேட்கிறியோ, உன் நலனுக்காக நீ என்ன கேட்கிறியோ அதை நான் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு கூடியது. ஜபமாலை அப்படிங்கிறது ஒரு மோட்சத்துக்கான அறிகுறி. அதே போல ஏடுகட்டு அப்படிங்கிறது நம்மளோட நாலேஜ். சோ இந்த தேவியை போய் நீங்க வணங்கும் பொழுது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன ஒரு மனுஷனுக்கு என்ன ஆசை இருக்கும்? என்ன வந்து துன்பத்துல இருந்து காப்பாத்து, எனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காத, எனக்கு வந்து எல்லாம் நல்லதா அமையணும், எனக்கு வந்து வீடு வாசல் தோட்டம் துறவு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, எனக்கு வந்து எல்லா மெட்டீரியல் திங்ஸும் வேணும், எனக்கு வந்து நல்லா படிக்கணும், இதெல்லாம் தானே நம்ம வந்து கேட்கறது. கடைசியில் என்ன கேட்போம்? மோட்சம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்போம். இது எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு தேவி தான் இந்த தேவி. ஆனா ரொம்ப இப்போ நீங்க ஒரு காளி உருவம் எடுத்துக்கோங்க, எல்லாராலையுமே அந்த காளி உருவத்துக்கிட்ட போக முடியாது, ஒரு பயம் வந்துடும் இல்லையா? ஆனா இங்க பாருங்க, ஒரு குழந்தை ரூபம், ஒரு ஆசையா நம்மளால போக முடியும். ஒரு காமன் பர்சன் கூட இந்த தேவியை போய் ஈஸியா நம்ம வந்து நெருங்க முடியும். இதுதான் இந்த ஃபார்மோட சிக்னிபிகன்ஸ். அண்ட் ஆஸ் ஐ கீப் டெல்லிங், இவங்க வந்து பார்க்க தான் ஒரு குழந்தை ரூபம், பட் அளப்பரிய சக்தி கொண்ட ஒரு தேவி. ஓகே மேம், இந்த பாலாம்பிகை கோவில்ல எந்த திருவிழா வந்துட்டு ரொம்ப சிறப்பா பார்க்கப்படுது மேம்? பாலாம்பிகை அப்படின்னு சொன்னாலே நவராத்திரி ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த நவராத்திரியிலுமே பாத்தீங்கன்னா நிறைய நவராத்திரிகள் இருக்கு. ஒரு நவராத்திரியும் ரொம்ப விசேஷம். ஆடி மாசம் சொல்லவே வேணாம், அம்மனுக்குன்னே விசேஷமான காலகட்டங்கள். பௌர்ணமி, ஒரு பௌர்ணமியும் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஃபெஸ்டிவல்ஸ். பௌர்ணமின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு பௌர்ணமிலையும் இங்க விசேஷ பூஜைகள் நடக்கும். ஓகே மேம், அடுத்து வந்துட்டு இந்த பாலாம்பிகையை வழிபடுறதுக்கு ஏதாச்சும் மந்திரங்கள் இருக்கா மேம்? கண்டிப்பா. பாலாம்பிகை எவ்வளவு பார்க்க சிம்பிளஸ்ட் ஃபார்மோ அதே போல அவங்க மந்திரம் கூட ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்டான மந்திரம். ஓம் ஐம் க்ளீம் சௌம், இவ்வளவுதான். இந்த ஒரு மந்திரத்தை மறுபடியும் நம்ம உச்சரிச்சுட்டே இருக்கும் பொழுது பாலாம்பிகை வந்து 3 தேவிகளின் ஒரு உருவம். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சரஸ்வதி, லக்ஷ்மி அண்ட் பார்வதி, இவங்களுடைய மொத்த ஒரு உருவமா இவங்க இருக்காங்க. இவங்களுடைய ஒரு பீஜத்தையும் நம்ம சொல்லும் பொழுது இந்த மொத்தமான இது ஓம் ஐம் க்ளீம் சௌம், இது ஒன்னொன்னு தனித்தனி பீஜம். இது 3த்தையும் நம்ம ஒன்னா சேர்த்து சொல்லும் பொழுது இவங்க 3 பேரோட எனர்ஜியும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையில எல்லா ஐஸ்வர்யங்களையும் பெற்று நம்ம கண்டிப்பா பெருவாழ்வு வாழ முடியும். ஓகே மேம், இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில பங்கேற்று பாலாம்பிகை பத்தியும் அவங்க கோவில் உருவான வரலாறு பத்தியும் நிறைய விஷயம் கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி மேம். பாலாம்பிகை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அளப்பரிய சக்தின்னு நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பாலாம்பிகை பத்தி தனியா ஒரு சாதனாவே இருக்கு. அந்த சாதனாலாம் பண்ண முடியலன்னா கூட ரொம்ப சிம்பிளா இந்த ஓம் ஐம் க்ளீம் சௌம் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம கண்ணு முன்னாடி முன்னிறுத்தி விஷுவலைஸ் பண்ணி இந்த சாண்டிங் பண்ணாலே வாழ்க்கையில எல்லா நலன்களும் பெறலாம். நீங்களும் எல்லா நலன்களும் பெற்று இன்புற்று வாழ நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.